ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னன்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 62. நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டயட் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்மளுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி தான் மோஸ்ட்லி எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு சூப்பராக 1 மந்தில் 5 kg வரையுமே லாஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம சேனலில் டெய்லி டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த இடத்துல எது சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வெயிட் லாஸில் சேஞ்சஸ் இருக்கலாம். நம்ம டே பை டே கண்டினியூஸாக ஒவ்வொரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்னா, மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கணும். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ், நம்ம உடம்புல நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். வெந்தய வாட்டர்லாம் சளி பிடிக்குது அப்படின்னா ஜீரா வாட்டர் எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்தேன். இந்த மாதிரி ஜூஸ் எடுக்கும்போது நீங்கள் மார்னிங் குடிக்கிற காஃபியை நல்லாவே ஸ்கிப் பண்ணலாம். இது நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3மே எப்போவுமே ஆஃப்டர்நூன், மார்னிங், டின்னர் எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் எப்போவுமே கார்ப்ஸ் மட்டும் ஒரு 2 தோசை மட்டும் நாங்கள் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸே ஆகாது. நீங்கள் பேலன்ஸ்டாக நம்ம 3மே நம்மளுக்கு இருக்க மாதிரி சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிகப்பரிசி பணியாரம் பண்ணியிருந்தேன். சட்னி வச்சு கோவா வச்சு சூப்பராக முடிச்சிட்டேன். மீட் மார்னிங்கில் உங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ரொம்பவே கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்க்கு மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸு, நட்ஸு, இல்லைனா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேலட் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பழம் தான் எடுத்துக்கிட்டேன். உண்மையிலே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். எல்லாருமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம டேஸ்ட்டான ஃபுட்டு சாப்பிட முடியாதுன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க, என்னுடைய டயட்லாம் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் டேஸ்டியான ஃபுட்டை சாப்பிட்டுட்ருக்கேன், ஆனால் வெயிட் லாஸும் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா தான் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு ஒரு பவுல் ஃபுல்லாமே மோர் அடித்து வச்சுக்கிட்டேன். மட்டன் சுக்கா சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு பவுல் ரைஸ் வச்சாச்சு. இதில் குக்கும்பர் கொஞ்சோண்டு வச்சு என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சு. இந்த மாதிரி பேலன்ஸாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணுங்கள். யாருமே இது ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டயட் இருக்குன்னு பேரில் உங்கள் உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு காஃபி குடிக்கணும், ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கா அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி பிளாக் காஃபி எடுத்திங்கனாலுமே நல்லா வெயிட் லாஸ் பண்ணி கொடுக்கும். நான் இன்றைக்கி ஈவினிங் டைமில் பிளாக் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸுமே பண்ண போகிறதில்ல. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்ம உடம்புல கொஞ்சமாக டைஜெக்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுக்குன்ற மாதிரி நம்ம வாக் பண்ணோம்னாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்மளால் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ வாக்கிங் கண்டினியூஸாக ஒரு 1/2 hour பண்ணலாம். ஸோ யாராக இருந்தாலுமே 1/2 hour வாக் பண்ணுங்கள். நைட்டு டின்னர் மட்டும் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. எப்போவுமே இந்த கார்ப்ஸை கட் பண்ணிவிட்டு ஃபைபரும் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நைட்டு இடியாப்பம் லெமன் இடியாப்பம் தான் பண்ணி சாப்பிட்டேன். கொஞ்சம் லெமன் இடியாப்பம் எடுத்துகிட்டு குக்கும்பர் எடுத்துக்கிட்டு என்னுடைய நைட்டு டின்னர் சூப்பராக சாப்பிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ப்ரோட்டீனுக்காக எக்கு பொரியல், முட்டை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். இதில் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் தான் நான் பொரியல் பண்ணியிருந்தேன். இதோடைய ரெசிபி வேணால் ரொம்பவே ஈஸி தான், நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். யாருமே டயட்டுன்னு பேரில் எதுவுமே சாப்பிடாமல் மட்டும் இருந்து உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அதனால் உங்கள் உடம்புல நிறையா ப்ராப்ளம்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.